அனுதின தியானத்துக்கான தலைப்பு throne scepter of the kingdom. Throne scepter of the kingdom. இதற்கான வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலியாக செய்கிறார் என்று சொல்லிவிட்டு குமாரனை பார்த்து, தேவன் உம்முடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறது. தேவனுடைய சிங்காசனத்தில் இயேசு ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாய் சதா காலமும் நம் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்க நம் மூலமாக இந்த உலகத்திலே சொல்லப்பட நம்முடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய சித்தம் செயல்படுவதாக என்று சொல்லி நாம் முழங்குவோம். ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.